வணக்கம் நண்பர்களே. சந்திர மங்கள யோகம். சந்திர மங்கள யோகத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்திர மங்கள யோகம் அப்படின்னா என்ன, இந்த சந்திர மங்கள யோகம் அமைப்பு ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கும், இந்த சந்திர மங்கள யோகம் இருந்தால் என்ன மாதிரியான யோக பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோக் சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய முறையில் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருமுருகன் அசோக் சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சு. இப்போ இந்த சந்திர மங்கள யோகத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல் சந்திர மங்களம் யோகம் அப்படின்னா என்ன, எந்த கிரகத்தால் இந்த யோகம் ஏற்படுது? அதாவது மாதுர்காரகன், மனோகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானும் வீரன், தீரன், சூரன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானும், அதாவது சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைகிறதுனால உண்டான யோகமே இந்த சந்திர மங்கள யோகம். மங்களம்னா செவ்வாய், சந்திரன் நிலவு. இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசியில், அதாவது ஒரே வீட்டில் இணையும் போது சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றோ, செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றோ இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி அமைகிறது தான் இந்த சந்திர மங்கள யோகம். நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரனும் செவ்வாயும், மனோகாரகனாகிய சந்திரனும் பூமிக்காரனாகிய செவ்வாயும் ஒரே ராசியில் ஒரே வீட்டில் இணைஞ்சு இருந்து இதில் சந்திரன் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கணும், அல்லது செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கணும். அப்படி இருக்கிற அமைப்பு சந்திர மங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரி சார், சந்திர மங்கள யோகம் அமைப்பை சொல்லிட்டீங்க, அது என்ன மாதிரியான யோக பலன்கள் இருக்குது அப்படின்னா, இது ஒரு பூமி யோகம்னு சொல்லலாம். அதாவது பெரிய பெரிய நில சுவாந்தார்கள், மிட்டா மிராசுகள், பஞ்சாயத்துதாரர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த சந்திர மங்கள யோகம் இருக்கும். பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர்கள், பெரும் நிலக்கிழார்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த பூமி யோகமாகிய சந்திர மங்கள யோகம் இருக்கும். அதாவது பூமியினால் என்னென்ன யோகம் இருக்கோ அது அத்தனையும் இந்த சந்திர மங்கள யோகம் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு 4-5 வீடு 10 வீடு வச்சு வாடகை கொடுறவங்க, நிர்வாகம் பண்ணுறவங்க, பெரிய பெரிய இடத்த பிளாட்டு போட்டு விற்பனைக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பெரிய பெரிய வீடாக கட்டி விற்கிறவங்க, பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் நிலப்புலன்கள், தோட்டம் துறவு வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த சந்திர மங்கள யோகம் இருக்கும். அதாவது பூமியினால் லாபம். அதாவது சந்திரன்னா ஒளி பொருந்திய கிரகம். அந்த ஒளி பொருந்திய கிரகம் பூமிக்காரகனாகிய செவ்வாயுடன் இணையும் பொழுது அந்த பூமியினால் ஏற்படக்கூடிய லாபத்தை அள்ளி கொடுக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் கொடிகட்டி பறப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசாங்க வகையில் முக்கியமாக இந்த வீடு மனை சம்மந்தப்படக்கூடிய துறையில் உயர் பதவியை கொடுக்கும் இந்த சந்திர மங்கள யோகம். அதே போல் சிவில் இன்ஜினியர்ஸ், பில்டிங் கான்ட்ராக்டர், பெரும் நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணுறவங்க, பண்ணையார்கள், பெரிய பெரிய ஜமீன்தார்கள், நில சுவான்தார்கள், அத்தனை பேருக்குமே இந்த சந்திர மங்களம் யோகம் இருக்கும். அதாவது இவங்களுக்கு சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் அமைப்பும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஏக்கர் கணக்கில், அதாவது அவங்களுக்கே தெரியாது எவ்வளோ நிலம் இருக்குது, எவ்வளோ வீடு இருக்குது, எவ்வளோ தோப்பு துறவு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பூமி யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது தான் இந்த சந்திர மங்கள யோகம். யோகத்திலே இது ஒரு மிகச்சிறந்த யோகம்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சின்ன இடம் வாங்குறதே பெரிய சிரமமான விஷயம். அந்தளவுக்கு விலைவாசி இருக்குது. அப்படிப்பட்ட சந்திர மங்கள யோகம் இருந்தால் அந்த பூமி யோகம் இவங்களை தேடி வரும், சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.